அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை வழிநடத்தும். இன்றைய நற்செய்தி சிந்தனையாக லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 45 வரை. லூக்காஸ் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 45 வரை. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், வயிற்றின் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். வாழ்த்தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இன்றைய நாளில் நாங்கள் பார்க்கின்றோம், எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்திக்கின்றாள். அன்னை மரியாளுக்கு ஏற்கனவே கபிரியேல் தூதனால் சொல்லப்பட்டிருந்தது, எலிசபெத் கர்ப்பமாக இருக்கிறாள். அப்போ அந்த செய்தியை கேட்ட அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்றாள். இப்போ இந்த சந்திப்பு என்பது எங்களுடைய விவிலிய வாழ்க்கையில், வேதாகம வாழ்க்கையில் மட்டுமல்ல, எங்கள் விசுவாச வாழ்க்கையில் இந்த சந்திப்பு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்தித்தது போல் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து சந்திப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது. அநேகமாக இன்றைய எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கும்போது சந்திப்பு கூடுதலாக போக்குவரத்து செய்கின்ற போது சந்திப்பு வரும். அநேகமாக அந்த நாட்களில் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு தீபாவளிக்கு கிறிஸ்மஸுக்கு வருகிற போது ஒரு பெரிய கூட்டமே வரும். அதுபோல் திரும்ப போகிற ஒரு கூட்டம் போகும். இதுக்கென்று ஸ்பெஷலாக ட்ரெயின் எல்லாம் விடுவார்கள். அவ்வாறு விடும்போது அந்த பிரயாணத்தில் எத்தனையோ பேர் ஆளுக்கால் சந்திப்பார்கள். அப்போ இது போக்குவரத்தில் ஏற்படுகின்ற ஒரு சந்திப்பு. அது தொடர் புகையிரதத்தில் அல்லது பேருந்து பஸ் நிலையத்தில் இந்த ஆகாய விமானத்தில் நாங்கள் பயணம் செய்யும் போதெல்லாம் சந்திப்புகள் கிடைக்கும். அந்த சந்திப்புகள் முன்பின் அறியாதவர்களை நாங்கள் சந்திக்கலாம், இல்லை அறிந்தவர்களையும் நாங்கள் சந்திக்கலாம். அந்த சந்திப்பு தான் மிக முக்கியமாக இருக்கிறது. எங்கே நாங்கள் சந்திக்கிறோம் அது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த போக்குவரத்து செய்கிற இடத்துல மட்டும் நாங்கள் சந்திக்கவில்லை, தொழில் செய்கிற இடங்களில் நாங்கள் சந்திப்போம், பாடசாலை காலங்களில் பாடசாலையில் சந்திப்போம், இப்படி வழிபாடுகளுக்கு வார காலங்களில் வழிபாடுகளில் சந்திப்போம், ஆலயங்களில் சந்திப்போம், வியாபார நிலையங்களுக்கு போகும்போதெல்லாம் சந்திப்போம். அப்போ இந்த சந்திப்புகள் எங்கெல்லாம் நடக்கும் என்பது அவரவருக்கு கிடைத்த வாய்ப்பு. இப்போ அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த இப்பொழுது சொன்ன சந்திப்புகள் சந்திக்கின்ற இடங்களை விட வேதாகமத்தில் நாங்கள் சந்திக்கின்ற இடங்கள் மிக முக்கியமாக இருக்கிறது. இன்றைய நாளில் அதை குறிக்கோளாக வைத்தான் என்ற செய்தி அமைகின்றிருக்கிறது. இப்போ இந்த சந்திப்பு என்பது இந்த எப்படியும் ஏதோ ஒரு வகையில் இந்த சந்திப்பு பயனுள்ளதாக இருக்கும். அது சில பேர் பயனுள்ளதாக எடுத்துக்கொள்வார்கள், சில பேர் அதில் சந்தித்து அதை விட்டுட்டு போயிடுவார்கள். அது அவருடைய கருத்து ஆழத்தை பொறுத்து அது இருக்கும். அவருடைய மனதில் ஏற்படுகின்ற அந்த விருப்பு வெறுப்பு பொறுத்து அந்த சந்திப்புகள் பயனுள்ளதாகவும் இருக்கும், பயனற்றதாகவும் இருக்கும். அப்போ இந்த சந்திப்புகள் இடம்பெறுற போது அநேகமாக நாங்கள் பார்ப்போம், முந்தி அந்த போக்குவரத்து செய்யும்போது தாங்கள் ஏதாவது உணவு வகைகள் கொண்டு வந்தால் அதை கொடுத்து பரிமாறி உண்பார்கள், அல்லது தங்களுடைய மகிழ்ச்சியை உணர்வுகளை பகிர்ந்து கொள்வார்கள், அல்லது தங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு கஷ்ட துன்பங்களை இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த ஆன்மீகவாதிகள் சந்திக்கும் போது இந்த மீட்டிங் கூட்டங்களை பற்றி அல்லது நற்செய்தி வசனங்களை பற்றியெல்லாம் சந்திப்பார்கள், ஆண்டவர் செய்த அதிசயங்களை பற்றியெல்லாம் பேசிக்கொள்வார்கள். இப்போ இந்த சந்திப்பு என்ன செய்கிறது, ஒரு விதமான உறவை மனிதர் மத்தியில் அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ அந்த ஆழமான விருப்பமான சந்திப்புகள் உறவுகளை வளர்த்து கொண்டிருக்கின்றது.
இப்போ இந்த சந்திப்புகள் சில வேளை சில மக்களுக்கு மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறோம், அநேகமாக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். இப்பொழுது உங்களுக்கு அது விளங்காது சொல்லி அப்போ போ விளங்கும் என்ன மாற்றங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி நீங்கள் இனித்தான் சிந்திப்பீர்கள் சில வேளை. இந்த மாற்றம் இந்த சந்திப்பாரான் எனக்கு கிடைத்தது, நான் இப்படி வாழ்வதற்கு இந்த சந்திப்பு தான் எனக்கு காரணமாக இருக்கிறது என்று நீங்கள் அதை சிந்திக்கிறதுக்கு இன்று ஆண்டவர் ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். இப்போ இந்த சந்திப்புகள் சில வேளை எங்களுக்கு சில மாற்றங்களை உண்டாக்கி இருக்கும். அதாவது திருமண இந்த இணைப்பு, அந்த திருமண வாழ்க்கையில் ஒரு இணைப்பு வரும்போது அங்கே அதாவது வேறுபட்ட கலாச்சாரத்தில் பிறந்தவர்கள் திருமணம் செய்யும்போது அங்கே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இன்னொரு சமுதாயத்துக்கும் திருமண பந்தம் வரும்போது அங்கே ஒரு மாற்றங்கள் ஏற்படும். வேலைத்தளத்தில் ஒரு மாற்றம் இருக்கலாம், படிக்கிற காலத்தில் இப்படியான இது விஷயத்தில் பார்க்குற போது மிக முக்கியமாக எங்களுடைய ஆன்மீகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கும்போது நாங்கள் சந்தித்த குருமார்கள், எங்களை சந்தித்த குருமார்கள் இல்லை நாங்கள் சந்தித்த குருமார்கள் அல்லது நாங்கள் அந்த குருமாரிடத்திலிருந்து கேட்டுக்கொண்ட பிரசங்கங்கள், நற்செய்தி விளக்கங்கள் அல்லது ஞானொடுக்கம். இப்பொழுது இங்கே ஞானொடுக்கம் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் எங்கள் இந்த ஈஸ்டர் காலத்தில் ஞானொடுக்கம் கட்டாயம் நடக்கும். அந்த ஞானொடுக்கங்கள் எங்களை எவ்வளோ தூரம் மாற்றி இருக்கிறது. திருத்தலங்கள், இப்போ பெரிய மடுவுக்கு போகலாம், அவ்வளோ இப்படி ராகம கோயிலுக்கு போகலாம், அப்படி சில திருத்தலங்கள் மிட்லண்ட் சர்ச்சுக்கு போகிறது. அப்போ அந்த இடங்களில் சந்திக்கிற போது ஒரு விதமான ஒரு உணர்வுகள் எங்களுக்கு இருக்கும். அநேகமாக நீங்கள் கவனித்து பாருங்கள், பெரிய மடுவுக்கு போய் பாருங்கள், பஸ்ஸில் போய் அதில் இறங்க எங்களை அறியாத ஒரு உடம்புக்குள்ள ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு மாற்றம் தெரியும். அந்த பிரசன்னம் அங்கே இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சிலவுள்ள கண்கள் இருந்து எங்களை அறியாமல் கண்ணீரே வந்துவிடும். இப்போ இப்படியாக இந்த ஆன்மீகத்துக்குரிய இந்த சந்திப்புகள் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பாக சில குருமார் மக்களை அப்படியே பிரட்டி போட்டிருப்பார்கள். அநேகமாக நீங்கள் குருக்களாக வந்த இளம் குருக்களை கேட்டு பாருங்கள், நீங்கள் எப்படி குருக்களாக வந்தீங்கன்னா அவர்கள் சந்தித்த ஒரு குருவானவர் மிக ஆழமான ஒரு விடயத்தை அவர்களுக்கு பதித்திருப்பார் நெஞ்சத்தில். அந்த வசனங்கள் எல்லாம் அந்த குருவானவர் அவரோடு பேச்சு கொடுத்தது, இதெல்லாம் அவருடைய குருவானுடைய வாழ்க்கை முறைகள் அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறோம். அந்த குருவானுடைய சந்திப்பு இன்னொரு குருவானவரை உருவாக்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு சில பேருடைய வசனங்களை கேட்டு வந்து பாருங்கள், இந்த கூட்டத்துக்கு வாருங்கள், உங்களுக்கு கஷ்டம் தீரும், அப்படி நீங்கள் சொன்ன அந்த வசனம் அவர்களை சந்தித்த போது அவர்களை இந்த வழிபாட்டுக்கு அழைத்து வந்திருக்கிறது. இந்த நேரலையில் பார்க்குறவர்கள் கூட எத்தனையோ மாற்றங்களை அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள். அது எங்களுக்கு அறிவிக்காட்டியும் சில தவறாக எனக்கு அவர்கள் நிச்சயமாக அறிவித்திருப்பார்கள். இந்த சந்திப்புகள் எந்த இடத்துல நடக்குமென்னு தெரியாது, எங்கேயும் நடக்கும். அது போக்குவரத்து செய்கிற போது நான் சொன்னது போல் பாடசாலையில், ஆலயத்தில், இல்லை தொழிற்சாலையில் இப்படி நற்செய்தி கூட்டங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற போது, இல்லை பிரசங்கங்களை கேட்கும்போது, இல்லை ஒரு திருப்பலி பூசையில் பங்கெடுக்கும் போது இப்படியாக அந்த சந்திப்புகள் ஏற்படுகின்றது. அப்போ இப்படியான சந்திப்புகளில் எது முக்கியமான சந்திப்புன்னு சொன்னால் மனிதனை இறைவன் சந்தித்த சந்திப்பு தான் மிக முக்கியமானது. கடவுள் மனிதனை சந்திக்கின்ற சந்திப்பு மிக முக்கியமானது என்றால் அது எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தின் தொடக்கம் இன்று வரை புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட ஆண்டவர் மக்களை சந்தித்த காரியங்களை நாங்கள் வேதாகமத்தை படிக்கிற போது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அது நீங்களாகவே படித்திருப்பீர்கள். இப்படியாக அந்த விவிலியம் முழுக்க கடவுள் மனிதனை சந்தித்த ஒரு வரலாற்று கதை நிறைய இருக்கிறது. அது உயிருள்ள கதையாக இருக்கிறது. அப்போ முதலாக கடவுள் மனிதனை எங்கே சந்தித்தான் என்றால் ஆதாமவாளை சந்திக்கின்றார். அவன் பாவம் செய்து ஒளித்திருந்த போது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று அந்த வசனங்கள் உங்களுக்கு தெரியும் வடிவாக. அப்போ அங்கே ஆண்டவர் ஆதாமவாளை சந்தித்த நிகழ்ச்சி பைபிளில் முதலாக மனிதனை கடவுள் சந்தித்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியே நாங்கள் பைபிளை நாங்கள் அப்படியே படித்து கொண்டு போனால் அடுத்த கட்டமாக நோவாவை ஆண்டவர் சந்திப்பார்.
ஏனென்றால் அந்த சமுதாயமே அந்த மக்கள் கூட்டமே கட்டழிந்து போன போது அதை அழித்து போட்டு ஒரு புதிய சமுதாயத்தை ஒரு மக்கள் கூட்டத்தை உருவாக்க நினைத்த போது ஆண்டவர் நோவாவை சந்தித்து பேழை உருவாக்கி அங்கே அவருடைய குடும்பத்தை வைத்து இன்னொரு புதிய சமுதாயம் உருவாவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் ஆபிரகாமை ஆண்டவர் சந்தித்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு சமுதாயத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தவர். அப்போ அங்கே அவர்கள் சிலை அவருடைய தகப்பனார் எல்லாம் விக்கிரகங்கள் செய்து விற்று அவருடைய வாழ்க்கை போய் கொண்டிருந்தது. அப்போ ஆண்டவர் சொல்கிற நான் உனக்கு காட்டும் பிரதேசத்துக்கு நீ போ, இந்த விக்கிரக ஆராதனைக்குரிய இடத்துலேருந்து நீ புறப்பட்டு போ. அங்கே ஆபிரகாமை சந்தித்த போது அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸாக தான் இருக்கும். ஆழமாக சிந்திக்க போனால் எங்களை கூட ஆண்டவர் பல நேரங்களில் பல இடங்களிலிருந்து புறப்பட்டு போக சொல்லியிருக்கின்றார். பல மூட நம்பிக்கைகள் இருந்து இல்லைனால் சில பழக்க வழக்கங்கள் இருந்தெல்லாம் ஆண்டவர்களை அப்படியே பிடுங்கி தூக்கி கரம் பிடித்து கொண்டு போன நிகழ்ச்சிகளை எல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்த்தால் எங்களுக்கு கிடைக்கும். உடனடியாக எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சிந்தித்து பார்க்கும்போது எங்களுக்கு அது கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அப்படியாக ஈசாக்கு ஜாக்கோப்பு இவர்கள் என்றெல்லாம் அப்படியே நற்செய்தியை நாங்கள் அப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே நாங்கள் போகலாம். ஆண்டவர் மக்களை எங்கே எப்படி எல்லாம் சந்தித்தார் என்ற நிகழ்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாடு கடத்தப்பட்ட மக்களை மீட்பதற்காக பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நாடு கடத்தப்பட்ட மக்களை மீட்பதற்காக இறைவாக்குனர்களை ஆண்டவரெடுத்து பாவித்திருக்கிறார். பெரிய இறைவாக்குனர்கள், சிறிய இறைவாக்குனர்கள் என்று சொல்லப்பட்ட இந்த இறைவாக்குனரை நாங்கள் அவரெடுத்து குறிப்பாக எசாயா, எரேமியா, எசேக்கியேல் போன்ற பெரிய இறைவாக்குனர்களையும் ஆமோஸ், செப்பனியா, யோவேல், ஜோனா, மீகா போன்ற சிறிய இறைவாக்குனர்களையும் ஆண்டவர் எடுத்து பாவித்ததை நாங்கள் காணக்கூடிய. எத்தனை பேர் முழுமையாக பைபிளை வாசித்து முடித்தீர்களோ எனக்கு தெரியாது. முழுமையாக வாசித்து முடித்திருந்தவர்களுக்கு இது மிக மிக ஆழமாக விளங்கும். அது ஒரு முறை வாசிக்கக்கூடாது, திரும்ப 2-3 தினம். இப்போ எத்தனை பேர் இருக்கணும்? 4-5 தினம் வாசித்தாக்கள் இருக்கணும் இங்கே இருப்பினோன்னு நினைக்கிறேன். அப்படியாக வாசிக்கும் போது தான் அந்த அந்த விஷயங்கள் அப்படியே தொடர்பட்டு கொண்டு வரும். இப்போ இன்றைக்கு நான் உங்களோட நிற்கிறேன்னு சொன்னால் நான் ஏதோ எத்தனையோ முறை வாசித்திருக்கிறேன், வாசித்தபடியே தான் நான் அப்படியே சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அந்த சந்திப்பு இப்போ நான் பேசுகிறது உங்களை நான் சந்திக்கும் போல இருக்கும். ஏன்னா நான் அதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த சந்திப்புகளை சந்தித்தபடியாக தான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த இறை வார்த்தைகளை நாங்கள் நற்செய்தியை திரும்ப படிக்கும்போது அந்த வார்த்தைகள் எப்படி சந்தித்தது. நான் இப்பொழுது சொன்னேன் தானே, அந்த ஆபிரகாமை ஊர் என்ற தேசத்திலிருந்து புறப்பட செய்து. அப்போ அவர் ஏன் அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த இடம், அதிலே இந்த அப்போ இப்படியாக நற்செய்தி எங்களோடு பேசும். அப்போ அது மாதிரி யோசேப்பை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் யோசேப்பு கண்ட கனவின் ஊடாக ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். இப்போ அவரை அந்த நேரத்தில் அவருடைய சகோதரங்களோ தாய் தகப்பனோ ஏற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் நிச்சயமாக அவரை வணங்கக்கூடிய கட்டம் வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே இப்படியாக ஆண்டவர் எங்களையும் ஒரு காலத்தில் உயர்த்துவார். அந்த நம்பிக்கை உருவாவதற்கு அந்த யோசேப்பை ஆண்டவர் சந்தித்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு பாடமாக அமைகிறது. அப்போ புதிய ஏற்பாட்டில் சகரியா அவை வானதூதர் மூலம் சகரியாவை சந்திக்கின்ற நிகழ்ச்சி, மற்றது மரியாவை சந்திக்கிற நிகழ்ச்சியெல்லாம் புதிய ஏற்பாட்டை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்போ வானதூதர் ஊடாக மட்டும் தான் ஆண்டவர் சந்திக்க இல்லை, கணவன் ஊடாக சூசேப்பரையும் ஆண்டவர் சந்திக்கின்றார். இப்போ இப்படி சந்திக்கிறதாரு அங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். சகரியாவை சந்தித்ததாரு ஆண்டவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்கு அருளப்பரை ஆண்டவர் தருகிறார். அதே மாதிரி அன்னை மரியாதை சந்தித்தார உலக மக்களை மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் இயேசுவை தருகிறார். சூசேப்பரை சந்திப்பதற்கு அந்த கணவன் மூலம் சந்தித்ததார அந்த குழந்தை பருவத்தில் அந்த கிறிஸ்து அந்த மரியாளுக்கும் இயேசுவுக்கும் வர இருந்த பெரிய ஒரு ஆபத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். பேசாத வாய் ஒரு நற்செய்தியிலே ஒரு வார்த்தையும் வாயிலேந்து வராத ஒரு புனிதர் என்றால் சூசேப்பர். அவர் ஒரு புனிதராக, அவர் ஒரு பெரிய ஒரு நீதிமானாக நற்செய்தி காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வளவுக்கு அவர் அந்த ஆண்டவரோடு ஒரு தொடர்பு கொண்டிருந்தார். அவரை பற்றி சிந்தித்து கொண்டே அவர் கனவுரை கூட ஆண்டவர் சந்திக்கிறார். அதுதான் முக்கியமானது. தூக்கத்திலும் ஆண்டவர் சந்திக்கிறார். அப்போ இந்த நிகழ்ச்சியில் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது.
இதை விட இன்னொரு விஷயம் நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு பிறந்தபோது 3 ஞானிகள் சந்திக்கிறார்கள். இவர்கள் வேறு நாட்டில் பிறந்தவர்கள், வேறு மொழி பேசியவர்கள், பண்பாடு உடையவர்கள், கலாச்சாரம் உடையவர்கள். ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை தேடிய ஞானத்தினால் அந்த வான சாஸ்திரத்தை அறிந்து அதை தேடிக்கொண்டு வரும்போது பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு மையப்புள்ளியை சந்திக்க வைக்கிறார். 3 பேரும் ஒரே இடத்தில் சந்தித்து அவரை தேடி போகிற அளவுக்கு அங்கே வைக்கிறார். பாருங்கள், அந்த ஆண்டவர் எப்படி அந்த 3 அரசர்களை அல்லது ஞானிகளை சந்திக்க வைக்கிறார். ஏன் அந்த 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 நிகழ்ச்சி ஏன் அந்த நற்செய்தி கிடைக்கப்பட்டது என்றால், இதுவரை காலம் இஸ்ராயல் மக்களுக்கு மட்டும்தான் கடவுள் சொந்தம் என்று மக்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது ஒவ்வொரு நாட்டில் உள்ளவர்களும் வேறு இடத்தில் வேறு மொழி பேசுகிறவர்கள், கலாச்சாரத்தை உடையவர்களுக்கு ஆண்டவர் அறிவிக்கப்படுகிறார். அவர்கள் தேடி வருகிறார்கள் ஆண்டவரை. அந்த 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 சந்திப்பு இந்த உலகம் முழுக்க இருக்கிற எல்லா மக்களுக்கும் அது உரியதாக காணப்படுகிறது. இப்படியாக ஆண்டவர் பல விடயங்களில் மனிதர்களை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ அதுக்கு நாங்கள் பார்க்கும்போது இப்போ இது பழைய ஏற்பாடு நடந்த காரியங்கள். புதிய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்கும்போது இயேசுநாதர் முதல் யாரை சந்திக்கிறார் என்று சொன்னால், அவருடைய பணி வாழ்வில் யோவானை சந்திக்கின்றார். இப்போ யோவானை சந்தித்த போது அங்கே உலக மக்களுக்கு யோவான் அறிவிக்கின்றார், இதோ தேவ ஆட்டிக்குட்டி என்று சொல்லி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று சொல்லி. அப்போ முதல் இயேசுவும் அருளப்பரும் சந்தித்த போது உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகிறார் கிறிஸ்து யார் என்பதை பற்றி. அந்த இந்த சந்திப்பு ஏற்பட்டபடியால்தான் புறா வடிவத்தில் பரிசுத்த ஆவியான அவர் மீது இறங்கி வர அந்த வெளிப்பாடு யோவானுக்கு அறிவிக்கப்பட, யோவான் அதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த சந்திப்பு இல்லாவிட்டால் அங்கே ஒன்று நடந்திருக்காது, மக்களுக்கு அது தெரிந்திருக்காது. சாதாரண மனிதனாக இயேசு காணப்பட்டிருப்பார். இப்போ இந்த சந்திப்பு அவர் பகிர்வுகள் ஏற்படுகிறது, மக்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இந்த அறிவிப்பினால் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அவை சந்திப்பு மனித வாழ்க்கையில் மிக முக்கியமானதாக இருக்கின்றது. இப்போ மரியா எலிசபெத்தை சந்தித்த நிகழ்ச்சி கூட அது மிக முக்கியமான சந்திப்பாக இருக்கிறது. சந்திப்பு 2 வகைப்படலாம். ஒன்று இயல்பாக ஏற்படும் சந்திப்பு, அடுத்தது நமது முயற்சியால் நாம் ஏற்படுத்தும் சந்திப்பு. கடவுள் எங்களை சந்திக்கிறது, கடவுள் தானாக விரும்பி எங்களை சந்திக்கிறார், அது ஒரு வகை சந்திப்பு. நாங்கள் கடவுளை தேடி போய் சந்திக்கிறது இன்னொரு வகை சந்திப்பு. இப்போ இயல்பான சந்திப்பில் நாங்கள் பார்க்கும்போது, இப்போ திருப்பலி பூசை போகிறோம், அங்கே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இல்லை அங்கே பிரசங்கத்தின் ஊடாக நாங்கள் ஒரு வசனத்தை பெற்றுக்கொண்டோம், அங்கே ஆண்டவரை சந்திக்கிறோம். அது இயல்பாக இப்படி இந்த கூட்டங்களுக்கு இது சர்வசாதாரணமான இயல்பாக நடக்கிற ஒரு சந்திப்பு. ஆனால் நாங்களாக நினைத்து, இப்போ ஒரு இடத்துல ஒரு வழிபாடு நடக்குன்னு சொன்னால் நாங்களாக நினைத்து இப்போ இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க என்றால் நீங்கள் நினைத்தீர்கள், வர ஆசைப்பட்டீர்கள், ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்தார், அவரே உங்களை அழைத்து வந்தார். அப்போ நீங்களாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் வர சொன்னா போல் நீங்கள் உங்களால் வர முடியாது. ஆண்டவர் நினைத்தார், ஆண்டவர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இப்போ எல்லா நாளும் எல்லாருக்கும் அந்த அழைப்பு கிடைக்காது, அது மிக முக்கியமானது. இப்போ உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நான் வேற கிடைக்கல. அப்போ அங்கே எனக்கு வேறு விஷயம் இருந்தால் அப்போ அங்கே இருந்தோடனே இதைத்தான் சிந்தித்து கொண்டிருந்தேன். வந்த உடனே நான் முதல் போட்டு பார்த்து இந்த வழிபாடத்தேன். மிக அந்த நல்ல செய்தி, அது இந்த வருஷம் உங்களுக்கு தரப்பட்ட செய்தி எல்லாம் செழுமையை பற்றியதாக தான் இருக்கிறது. இன்றைய செய்தி நீங்கள் சந்திக்கிறதை பற்றி தரப்படுகிறது. அப்போ அந்த செழுமையை நீங்கள் சந்திக்க வேண்டுமா இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அதுவும் கூட கையிலான் இருக்கு. அது நீங்கள் நேர்முறையான முறையை சிந்திக்க வேண்டும். இது எனக்கு கிடைக்கும், இது நான் இப்படி வருவேன். இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை நாங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒரு மிக முக்கியம், நான் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை சொல்கிறேன், ஏன்டா ஞாபகம் வரபடியால் நாங்கள் பாருங்கள், எங்கள் தொழில் துறைகள் ஆசீர்வதிக்கப்படணும்னு மண்டாடுறோம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, சரிதானே? எங்கள் ஊதியங்கள் பெருக வேணும்னு ஜெபிக்கிறோம், பெருகுது. இதோடு நாங்கள் நிப்பாட்டிடுவோம். அடுத்த இன்னொன்று இருக்குது, அதுதான் மிக முக்கியமானது. எனக்கு இப்போ போன கிழமை எனக்கு அது மண்டைக்கு வந்தது. ஏன்றால் அந்த நிலைக்கு நான் வந்துட்டேன். இப்போ அநேகமாக பாருங்கள், ஓவை இங்கே மட்டும் சொல்லி டேக்ஸ் எல்லாம் விட்டுவாங்க. ஆனால் இங்கே சாப்பாடு சாமான் வாங்குறது கஷ்டப்படுவோம். என்ன நடந்தது? எங்களுக்கு வருமானம் வந்திருக்கிறது, ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, வருமானம் பெருகி இருக்கிறது. ஆனால் அந்த வருமானம் எங்களுக்கு தங்க வேணும், அந்த வருமானத்தில் ஒரு பகுதி எங்களுக்கு சேமிப்பாக வர வேணும், அது இருக்க வேணும்னு நாங்கள் மண்டாட இல்லை.
சேமிப்பு இருந்தால் தானே இப்போ எங்கள்கிட்ட கையில் எந்த நேரம் தாராளமாக இருக்கும். அவை நாங்கள் இந்த உழைப்புக்காக வருமானத்துக்காக ஜெபம் பண்ணுற போது சேமிப்புக்காக மறக்காமல் ஜெபம் பண்ண வேண்டும். அது எங்களுக்கு தங்கி இருக்க வேண்டும். பொத்த பையில் போட்ட பணம் மாதிரி எங்களை விட்டு போகக்கூடாது. நல்ல காரியத்துக்கு தான் செலவழிக்கிறோம் காசு, ஆனால் எங்களுக்கு தேவைக்கு இல்லாமல் போகும் சில நேரங்களில். இப்போ இந்த விஷயங்களில் நாங்கள் மிக கவனமாக ஆண்டவரை சந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்போ எலிசபெத்தை அன்னை மரியாள் சந்திக்க வேணும் என்று புறப்பட்டு செல்கிறாள். எலிசபெத்து வயசான கிழவி, அன்னை மரியாள் கிட்டத்தட்ட 13க்கும் 17க்கும் விடப்பட்ட ஒரு சின்ன பெண். அப்படிப்பட்ட பெண் போகிறது காரணம் ஆண்டவர் அவரை சந்தித்தபடியால். சந்தித்த போது அவருக்கு சொல்லப்பட்டது, வயசான நேரத்தில் இப்படி உங்களுடைய உறவு முறையான இவர் கற்பம் தரித்திருக்கிறான் பாருங்கள். அந்த அதான் முக்கியமான விஷயம். நாங்கள் ஜெபம் பண்ணி போட்டு உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நாங்கள் மறக்காக ஜெபம் பண்ணுறோம் என்று சொன்னால் போல முடியாது. அதோடு அந்த வேத கடமை ஆன்மீக கடமை முடியே இல்லை பாருங்கள். அதை கேள்விப்பட்ட பிற்பாடு அன்னை மரியாள் என்ன செய்கிறாள், புறப்பட்டு பார்க்க போகிறாள். அப்போ கிட்டத்தட்ட எலிசபெத்துக்கும் இருந்த வீட்டுக்கும் அன்னை மரியாள் இருந்த வீட்டுக்கும் கிட்டத்தட்ட அவர்கள் வரலாற்று ரீதியை சொல்கிறார்கள் 130 கிலோமீட்டர் தூரம் அல்லது 80 மைல் என்று சொல்கிறார்கள். அந்த தூரத்தை தன்னந்தனியாகத்தான் போகிறார். நட்சத்திரம் யாரோட போனதாகவும் காணப்படவில்லை. எப்படி இப்போ நடந்து போனாவா கழுதையில போனாவான்னு கூட தெரியாது. ஆனால் அந்த உண்மையை இன்னொரு விஷயம் வந்த நாளத்தில் நிச்சயமாக இருக்கும். என்னென்னு சொன்னால் இந்த காலத்தை போல் தார் போட்டு ரோட்டு இருந்திருக்காது, எல்லாம் மேடும் பள்ளமாக தான் இருந்திருக்கும். அதை விட அது ஒரு மலைப்பிரதேசமாக இருக்கிறது. இப்போ இத்தனை மைல் தூரத்துக்கு இந்த சகோதரி இந்த அன்னை மரியாள் தனியாக போகிறாள் பாருங்கள். ஏன் போகிறாள், அந்த வயசான நேரத்தில் அவருக்கு ஏதாவது உதவி தேவைப்படும், அந்த உதவியை நான் செய்து கொடுக்க வேணும். அந்த சந்திப்பை இதுதான் அவரோட முக்கிய நோக்கம். அதுதான் அந்த எலிசபெத்துக்கு தான் உதவி செய்ய வேண்டும். அந்த நோக்கத்தோடு அன்னை மரியாள் எலிசபெத்து சந்திக்க போகின்றாள். இப்போ அது மட்டுமல்ல, நீங்கள் நினைக்கக்கூடாது சில வேளை இப்போ இவருக்கும் ஒரு பிரச்சனை. அங்கே சகரியாக கேட்டால் நான் இதை எப்படி நம்புவேன்னு கேட்டவன் இங்கே எப்போ எதனால் அறிவேனண்டு அது கேட்குறாள். அப்போ சொல்லப்படுகிறது. அப்போ இப்போ புது அனுபவம் இவருக்கு திருமண ஒப்பந்தம் மட்டும்தான் செய்யப்பட்டிருக்கிறது, அவரோட குடும்பமாக இருக்கையில். ஆனால் வயிற்றில் கரு தங்கப்பட்டது பரிசுத்தாவினார். அப்போ இந்த அனுபவத்தை அன்னை மரியாள் எலிசபெத்தோடு கலந்து அதை அறிந்து கொள்வதற்காகவும் போயிருக்கலாம். என்னல்ல இப்பொழுது தான் முதல் பிள்ளை தலைப்பிள்ளைன்னு சொல்வார்கள் இல்லை. அப்போ அது ஒரு பெரிய அனுபவமாக இருக்கும். அது மட்டுமில்லை, தன்னுடைய மனதில் ஏற்பட்ட சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காகவும் அன்னை மரியாள் போயிருக்கலாம். அதே நேரத்தில் திருமணம் ஒப்பந்தம் செய்திருக்கு, திருமணம் நடக்கையில் எனக்கு இப்படி வயிற்றில் குழந்தை வந்துட்டு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்ற அந்த ஒரு அச்சம் பயம் இருந்திருக்கும். அந்த பயத்தை கலந்து கொண்டு ஆறுதல் பெற போயிருக்கலாம். இப்படி கன காரியங்கள் இருக்கும். அதே நேரத்தில் முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள், வயிற்றில் முதல் தலைப்புள்ளையை சுமந்து கொண்டு அந்த அன்னை மரியாள் போகிறாள் என்று சொன்னால் அநேகமாக கல்யாணம் கட்டின என்ன எல்லோருக்கும், அதுவும் எங்களோட ஊரில் இருந்தால் இன்னும் வடிவாக தெரிஞ்சிருக்கும், முதல் தலைப்புள்ள கிடைச்சிட்டால் மிக கவனமாக வைத்திருப்பார்கள். பாரமான சாமான் தூக்கக்கூடாது, கிணத்துல தண்ணி அள்ளக்கூடாது, துள்ளி விளைய ஆடக்கூடாது, இப்படி கணக்கையெல்லாம் சொல்லுவார்கள். ஏன் அந்த கரு கலைந்துடும் என்று சொல்லி. இப்போ இந்த நிலையில் தான் அன்னை மரியாள் அதையெல்லாம் அது வைத்து கொண்டு அன்னை மரியாள் எலிசபெத்தை சந்திக்கிறாள். அந்த சந்தித்த போது தான் அந்த வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளியதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த முக்கியமாக சந்திப்புகள் மிக அருமையான காரியங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றது. அப்போ இந்த சந்திப்பு இப்படி வேதாகத்தை நாங்கள் பிரட்டி பார்ப்போம். நான் எல்லா கணக்க விஷயம் எடுக்கையில் ஒரு சில விஷயங்கள் எடுத்திருக்கேன். அந்த வேதாகத்தில் சந்திப்புகள் எப்படி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்போமா என்றால் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை சந்திக்கின்றான். எப்போ சந்திக்கிறார்? தாவீது புலவிட்ட போது சந்திக்கின்றார். அப்போ அந்த நாத்தான் தாவீதை சந்தித்ததால் தான் தாவீது தான் செய்த பிழை என்ன என்பதை உணர்ந்து மனஸ்தாபப்படக்கூடியதாக இருந்தது. எல்லாட்டையும் அவர் தண்டை பாட்டு அப்படி இருந்திருப்பேன். அவர் செல்வ சீமான், அவர் அரசர், அவர் எத்தனை பொம்பளையும் வச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல
தனக்கென்ற ஒரு வம்சத்தை தாவீது வழியாக ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தபடியால் அவர் செய்த பாவத்திலிருந்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கடவுளுக்கு இருந்தபடியால் நாத்தான் அனுப்பி அவர் செய்த பாவத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது அவர் அதை மனம் திரும்ப சங்கீதத்தை எடுத்து பார்த்தால் முக்காசி தாவீதுடைய சங்கீதம் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஞாபகப்படுத்துவதாக இருக்கும். 2 அரசராகமும் 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அரசராகமும் 2வது அரசராகமத்தில் நாங்கள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தால் எசேக்கியாவை எசாயா சந்திக்கின்றார். நோய்வாய்ப்பட்டு கிடந்த எசேக்கியாவை எசாயா சந்தித்த போது அங்கே அவர் உனக்கு நேரம் வந்துட்டு கடைசி காரியங்களை எல்லாம் நீ ஆயத்தப்படுத்தன்னு சொல்கிறார். அப்பொழுது எசேக்கியா மனவருத்தப்பட்டு ஆண்டவரோடு மன்றாடியதால் 15 வருடங்கள் கூட்டி கொடுக்கப்படுகிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், இதே இப்போ ஆண்டவரை எசாயா வந்து எசேக்கியாவை சந்திக்கிறார். இப்போ எசேக்கியா கடவுளை சந்தித்ததால் அவருடைய ஆயுள் 15 வருடம் கூட கிடைக்கிறது. இப்போ இப்படியாகத்தான் நாங்கள் வேதத்தை படித்து நாங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2 அரசராகமும் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் படிப்போமாயிருந்தால் இறைவாக்கினருடைய மனைவி ஒராளை எலிசா சந்திக்கிறார். எலிசா சந்திக்கும்போது அந்த இறைவாக்கினருடைய அந்த மனைவி கடன் நிறைந்தவராயிருக்கின்றார். அப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால் எசாயா அந்த எலிசா அவரிடத்துக்கு கேட்குறவனிடத்தில் என்ன இருக்குன்னு சொல்லி இப்போ அவருடைய பாத்திரங்களை எல்லாம் எடுத்து வைத்து எண்ணெயை கொடுத்து அந்த எண்ணெயை நிரப்பி அந்த கடனை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு உதவுகிறார். ஒரு கடன் தொல்லைக்குள்ளே மாட்டுப்பட்டிருந்த ஒரு பெண்ணை எசாயா அந்த எலிசா சந்திக்க போது அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வழிவகையை காணக்கூடியதாக இருக்குது. நீங்கள் 2 அரசராகவும் 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் தெரியும். அடுத்த இன்னொரு விஷயம் இருக்கிறது என்னென்னு சொன்னால் 1 அரசராகவும் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்ப்பீர்களாக இருந்தால் எலியா சாரிபாத்தை என்ற ஒரு விதவையை சந்திக்கிறார். முதல் தண்ணி கேட்க போனோடது கொஞ்சம் அப்பம் சொட்டு அது ஒரு நல்ல ஒரு முஸ்பாத்தியாக இருக்கும். அந்த இது என்ன சொல்லுவாங்க, தோலை கொடுத்துட்டு தலையை கொடுத்துட்டு தோலை கொடுத்த மாதிரின்னு சொல்லுவார்கள். அது மாதிரி முதல் தண்ணியை பேர் பேருந்து அப்பத்தை கொண்டோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது அந்த மனுஷிட்டு ஒரு ரொட்டி செய்துட்டு கொஞ்சம் அதுக்கு பிறகு தங்கிட்ட சாப்பாடில் சாக போகிறேன்ட்டு அவர் சொல்லுது மனுஷி. ஆனால் அவர் அப்படி இல்லை, நீ முதல் என்ன கொண்டு வா. சரி, அப்போ ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக சாரிபாத்திட்டம் எலியாவை அனுப்புகிறார்? அந்த மனைவி அந்த 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 பெண்ணை உயிரோடு காப்பாற்றுவதற்காக. எலியா சந்தித்திருக்காவிட்டால் அவருக்கு அதுதான் கடைசி ரொட்டி, கடைசி அப்பம். எலியா சந்தித்ததால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த பஞ்சம் முடியும் வரை மா குறையவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறையவும் இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் இப்படித்தான் நாங்களை சந்திப்பார். சில நேரங்களில் இப்படியே சந்திப்புகள் கணக்கு நடக்குது எங்கிட்ட, எங்களுக்கு அது விளங்குற இல்லை. அது இப்போ வேறு விதமாக அந்த சந்திப்புகள் நடக்கும். இப்போ நான் இப்போ சொன்னது தானே, வருமானம் பெருகுது, சம்பளம் எல்லாம் கூடுது, ஆனால் நாங்கள் சாப்பிட சேமிப்பு இல்லாமல் போச்சு. அப்போ சேமிப்பு எங்களுக்கு வேணும். ஜோசப் என்ன செய்தார்? எகிப்தில் சேமிக்க வைத்தார். அப்போ பஞ்சம் வந்தபோது எல்லோரும் கிடைக்கக்கூடியது. இப்படியாக அந்த நாங்கள் கடவுளை சந்திப்பதற்கு இதெல்லாம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். முதல் அருளப்புரை யோவானை இயேசுனா சந்தித்தார். அதுக்கு பிறகு நாங்கள் மார்க்கு சுவிசேஷத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போம் என்றால் அவர் இயேசுனா போய்கொண்டிருக்கிற போது கடற்கரையில் என்ன பார்க்குறார்? சீமோனையும் அவருடைய தமையன் அந்திரேயாவும் சந்திக்கிறார். சந்தித்து அவர் சொல்ல என் பின்னே வாருங்கள். அவ்வளோதான், அடுத்த கதை இல்லை. அது ஒரு அதிகாரம் நிறைந்த ஒரு வசனம். அது என் பின்னே வாருங்கள். அவையில் என்ன செய்ய, அவையில் வந்து விலையை அலசி கொண்டிருந்தவர். அப்போ அந்த மீன்பிடிக்குரிய அந்த அந்த விலையை அப்படியே விட்டு இயேசுநாதரை பின் செல்கிறார்கள். இப்போ ஏன் அந்த இயேசுநாதரை இவர்கள் சந்தித்ததுனால என்ன நடக்குது? பின்னுக்கு அவர் இப்போ மீன் பிடித்து கொண்டிருந்த பிறகு அவர்
மனிதர்களை பிடிக்கிறவராக மாற்றப்படுகிறார். இது முக்கியமான விஷயம். பார்த்தா சின்ன விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்னென்ன பேச்சுவார்த்தை நடந்தது எனக்கு தெரியாது. சில வேளை எடுத்த உடனே நாங்கள் பார்க்குற போது எப்படி ஒரு கூப்பிட்டு போகணும்னு நாங்கள் சிந்திக்கலாம். சில வேளை ஏற்கனவே ஏதோ அறிந்திருந்திருக்கலாம். ஆனால் அப்படி அறிய வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகாரப்பூர்வம் எவ்வளோ 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 கடவுளாகவும் இருந்தவர். அவர்கிட்ட ஒரு வல்லமை இருந்திருக்கும். ஆக அந்த வார்த்தைக்கு வல்லமை இருந்தது. அந்த வார்த்தையின் வல்லமை என்ன செய்கிறது? ராயப்பரை அவருக்கு பின்னால் போக வைக்கிறது. அப்போ அது ஒரு பக்கம். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல அதே அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், யாக்கோபையும் யோவானையும் ஆண்டவர் அழைக்கிறார். அவர்கள் இப்போ என்ன செய்கிறார்கள்? தகப்பனோட படகுல இருந்து வலைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் வலையை விட்டுட்டு போனார்கள். அவர்கள் வலையை மட்டுமில்லை தகப்பனையும் விட்டுட்டு போகிறார்கள். அவ்வளவுக்கு ஆண்டவருடைய வல்லமை அங்கே நிறைவாக இருக்கிறது. இப்படியாக நாங்கள் பார்ப்போமா இருந்தால் புதிய ஏற்பாடு மகதலேனா மரியாவை பற்றி பார்க்கலாம், அல்லவனால் சக்கையை பற்றி பார்க்கலாம். இப்படி கன விஷயங்களில் ஆண்டவர் மக்களை ஆட்கொண்டிருக்கார் சந்திப்பினூடாக. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், சியோன் மலை அது புனித மலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓமா இல்லையா? ஏன் அது புனித மலையாக வந்தென்றால் முக்கியமான காரியம், கடவுள் அங்கே பிரசன்னமாக முகத்தில் இறங்கி வந்த நிகழ்ச்சி இருக்கிறது. மோசையை ஆண்டவர் சந்தித்து கதைத்த நிகழ்ச்சி இருக்கிறது. 10 கட்டளைகள் கொடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இப்படியாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்ததார அந்த மலை புனித மலை, தூய மலை என்று அழைக்கப்படுகிறது. அந்த புனித மலை என்று அழைக்கப்படுகிற அந்த சியோன் மலை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. கல்லாக தான் இருக்குது, பாறையாக தான் இருக்குது, முளைச்ச மரமாக தான் இருக்குது. இருந்த மிருகங்களோ விஷ ஜந்துக்களோ அப்படியே இருக்குது. புனித மலையாக மாறி சொல்லப்பட்டதார அந்த மலை வைரக்கற்களாக மாற இல்லை. அல்ல மரங்கள் தங்கம் இலையே அல்ல பூக்களை காய்களை கொடுக்கவில்லை. ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நாங்கள் திருவருட்சாதனத்தினூடாக புனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். முதலாவது நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்தோம், 2வது முதல் நன்மை எடுத்தோம், உறுதி பூசல் எடுத்தோம், திருமண அருட்சாதனங்கள் எடுத்தோம். அப்போ நாங்கள் புனிதர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆனால் எங்களோட உடல் அப்படியே தான் இருக்கு, ஆன்மா மாற்றப்பட்டிருக்கிறது. இதுபோல காலம் நாங்கள் எங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. இன்றைக்கு இந்த சந்தர்ப்பம் வருது. எப்படி அந்த மலை புனித மலை என்று மாற்றப்படும் போது அங்கே தேவ பிரசன்னம் இருந்ததோ, அதுபோல் கடவுளார நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட போது, அழைக்கப்பட்ட போது, திருமுழுக்கு பெற்ற போது நாங்கள் புனிதர்களாக ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறோம். அவை நாங்கள் புனிதர்கள். நாங்கள் புனிதர்களாக இருந்து கொண்டு எப்படி கடவுளை சந்திக்காமல் இருக்க முடியும்? அடிக்கடி நாங்கள் சந்திக்க வேண்டும். நாங்கள் சந்திக்கிறோமா? அதான் மிக அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அப்போ இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கும்போது அந்த புனிதர்களுக்குரிய அந்த நிகழ்ச்சியை நாங்கள் திருச்சபை அதனால்தான் முதலாவது கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி என்ன பெருநாள்? சகல ஆத்மாங்கள் திருநாள், அஜ்ஜஸ்லோ அந்த சகல புனிதர்கள். ஏன் அது சகல புனிதர்கள் என்று சொல்லி வைக்கப்பட்டிருக்கிறது? அந்தோனியாருக்கும் சூசேப்பருக்கும் மாதாவுக்கும் அல்லவனால் நாங்கள் அறிந்த புனிதர்களுக்கும் அந்த பெருவிழா இல்லை. நீங்கள் வடிவா திருச்சேவிடம் கேட்டு பாருங்கள். உயிரோடு இருக்கிற எல்லா மக்களுக்காகவும் தான் அந்த திருப்பலி நடக்கப்படுகிறது. எனக்காக, உங்களுக்காக. ஏன்னா நாங்கள் புனிதர்கள். உண்மையாகவே நீங்கள் நல்ல ஆழமாக மனஸ்தாபப்பட்டு நல்ல பாவசங்கீதம் செய்தால் அந்த ஒரு செகண்டாவது நீங்கள் புனிதர்களாக இருந்திருப்பீர்கள் நிச்சயமாக. அந்த புனிதத்துவம் என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அப்போ இந்த புனிதத்துவத்தை எல்லாம் எப்படி நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்? ஆண்டவருக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு சந்திக்கப்பட வேண்டும். எப்படி சந்திக்கப்படுகிறது? நாங்கள் நாளாந்தம் நேரத்தை, இடத்தை, காலத்தை ஒதுக்கி தனியாக ஜெபம் பண்ணும்போது நாங்கள் ஆண்டவர் சந்திக்கிறோம். அது ஒரு பகுதி. நற்செய்தியை வாசிக்கும்போது வார்த்தையினூடாக நாங்கள் கடவுளை சந்திக்கிறோம். அது ஒரு பகுதி. நல்ல கருத்துள்ள பாடல்களை கேட்கும்போது அந்த வசனங்களிலூடாக நாங்கள் கடவுளை சந்திக்கிறோம். திருப்பலி பூசையில் நாங்கள் கடவுளை சந்திக்கின்றோம். அதாவது நான் முதல் சொன்னது போல் ஒரு
யாத்திரை ஸ்தலத்துக்கு செல்லும்போது கடவுளை சந்திக்கிறோம். இப்படி பல வழிகளில் நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு ஏழைக்கு இறங்கும்போது நாங்கள் கடவுளை சந்திக்கிறோம். மற்றது பிரசங்கங்களை கேட்கும்போது நாங்கள் கடவுளை சந்திக்கின்றோம். இப்படி வழிபாடுகளுக்கு வரும்போது நாங்கள் இப்போ இப்படி எத்தனை சந்திப்புகளை சந்தித்திருக்கிறோம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு விளங்கும். அது மட்டுமே இல்லை, எத்தனை பேருக்கு எல்லாருக்கும் அநேகமாக எங்களுக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு தந்த குருபானவரை தெரியாது. சில விளக்கு கேள்விப்பட்டிருப்போம் வர்றான்ட்டு. ஆனால் நிச்சயமாக முதன்மன்னை எடுத்தபோது எந்த குருவான இடத்துல எடுத்தோம்னு யாருக்காவது தெரியுமா? அது இருக்குது. பார்த்தீங்களா? அந்த முதன் நன்மை எடுத்தபோது எங்களுக்கு யார் யாரெல்லாம் ஆயத்தப்படுத்தினார்கள்? எனக்கு இந்த ரெண்டு விஷயமையும் ஆழமாக சின்ன வயசுலேயே பதிஞ்சு. ஏண்டா நான் அந்த முதன்மை எடுக்கிறது 10 வயசு பாஸ் பண்ணிட்டு, ஆக எனக்கு கொஞ்சம் அறிவு இருந்தது. அப்போ அந்த சிஸ்டர் மேரி மெக்டலின் என்று சொல்லி ஒரு சிஸ்டர் இருந்தவ. அவங்களுக்கு எனக்கு ஞாபகம் இருக்க காரணம் ராயினிற பேர் இருக்கிறதுக்குள்ள ஞானஸ்தான பேர். அப்போ அந்த சிஸ்டர் முதல் நான் முதன்மை எடுத்தது ஹில்லரி எபனேசன் ஃபாதர், உறுதி பூசல் எடுத்தது தியோப்பிள்ள அண்டகை. இப்படி திருமணம் செய்தது ஃபாதர் கிருபானந்தன். அப்போ இப்போ இதெல்லாம் மிக முக்கியமான விஷயம் என்றால் அவர்கள் ஊடாக நாங்கள் கனகாரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். இதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணோம். இந்த எங்களை எப்படியே வழிநடத்திய குருக்களுக்காக ஜெபம் பண்ணணும். நாங்கள் பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் கரம்பன் பங்குற இருந்த பீட்டர் சுவாமி அவர்கள் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஞானொடுக்கம் தருவார். ஃபாதர் ஜேசிலை நாங்கள் மறக்க முடியாது. அவர் தான் துணிஞ்சு முதல் சாமத்தில் இன்னொரு இடத்துக்கு நச்சது எப்படி அறிவிக்கிறேன்னு எங்களுக்கு பயிற்சி தந்தவர். லோரன்ஸ் செய்யர் ஃபாதர் லோரன்ஸ் செய்யர் எங்களுக்கு நாங்கள் அர்ப்பணம் செய்து புதுவாழ் நடந்து நான் நற்செய்தி விளக்கம் கொடுத்த போது என்னை கூப்பிட்டு நற்செய்தி விளக்க புத்தகங்களை தந்து இதை முதல் படியும், இதை படித்து இதன்படி தான் நற்செய்தி விளக்கப்படணும். அந்த அப்பயே எங்களுக்கு இப்போ கிட்டத்தட்ட 45 வயசுக்கு முதல் இப்படியாக பல காரியங்கள் இந்த குருக்களை சந்தித்ததார நாங்கள் கிடைத்த பலங்கள். இப்போ உங்களுக்கு ஞாபகம் வரும், யார் யாரை சந்தித்தீர்கள், நாங்கள் எப்படி இதுக்குள்ள வந்தோம் என்று உங்களுக்கு ஞாபகம். தவறாயனுடைய பிரசங்கமே எத்தனையோ பேரை மாற்றி இருக்கிறது. நீங்கள் அதுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். அது இப்படியாக நாங்கள் சந்திப்பு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் இந்த சந்திப்பு தெரிஞ்ச பிறகும் உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ போன கிழமை அதுக்கு முதலெல்லாம் இப்போ உலகமே பேசு பொருளாக இருக்கிற ரொனால்டோ இல்லை எல்லாருக்கும் அதான் அவர் தான் பேசு பொருளாக இருக்கிறார். ஏன் நாங்கள் அவருக்கு அவரோடு சந்திக்கணும். அவரோட பெரிய ஒருத்தர் இருக்கிறார், அவரை சந்திக்கப்பா. இவற்ற காரியமெல்லாம் தவிடுபடியாக போயிடும். கோழியாக தென்ன துள்ளு நேர் ஆண்டர் அந்த தாவீதை அனுப்பி ஒரே சின்ன ஒரு கூழாங்கலை வச்சு தட்டி விட்டேன். என்ன கதை முடிஞ்சுது. ரொனால்டோ வர முதலும் பிரச்சனை, வந்த அப்புறம் பிரச்சனை. வர முதல் காடு எரிஞ்சுது, வந்த அப்புறம் பிளேன் பிடிக்குது. என்ன அப்போ நாங்கள் கடவுளோடு நாங்கள் இருக்கணும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, விசேஷ விதமான சில சந்திப்புகள் இருக்கும். அந்த வருடத்தில் கிடைக்கிற அந்த முதல் ஆராதனைகள், அதில் எங்களுக்கு கிடைக்கிற சில வாக்கு உறுதிகள், வாக்கு தத்தங்கள் மிக முக்கியமானது. அந்த வருடம் முழுக்க எங்களை வழி நடத்தி கொண்டு போவோம். இப்போ அதுக்காக அதை வாக்குறுதிகளை கூட நீங்கள் விக்கிரகமாக மாற்றக்கூடாது. அதிலே எச்சரிக்கையாக இருக்கும். அதை வைத்து அதை நாங்கள் சொல்லி ஜெபம் பண்ண பழகிக்கொள்ள வேண்டும். அப்படி அதனூடாக ஆண்டவர் எங்களை சந்திக்கிறதுக்கு கணக்க விஷயங்கள் இருக்குது. அப்போ இப்படி நாங்கள் எல்லா காரியங்களும் நற்செய்தியில் ஆண்டவர் சந்தித்தார நன்மை தான் நடந்ததுன்னு சொல்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது. அதே போல் தீமை நடந்ததுக்கும் ஆதாரம் இருக்குது. ஆண்டவர் சந்திக்கிற போது, மக்கள் சந்திக்கிற போது ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை விட்டு மக்கள் புறம்பாக போகும்போது ஆண்டவர் தண்டிக்கிறார். அதை நீங்கள் நச்செய்தி பார்ப்பீங்க. இஸ்ரேல் மக்கள்லாம் நாடு கடத்தப்படுவார்கள் பல தடவை. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் பிரேசிலில் காணிவேல் செய்தார்கள். அங்கே காமத்துக்கும் இச்சைக்கும் முதலிடம் கொடுத்தார்கள். அடுத்த நாளுக்குள்ள பெருவெள்ளம் காற்றும் வந்து அந்த நாட்டை அழித்தது உண்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயத்தை நாங்கள் பார்க்கின்றோம். ஒலிம்பிக் விளையாட்டு பிரான்ஸ் நடந்தபோது அந்த கடைசி திருவிருந்து படத்தை அவமானப்படுத்தினார்கள். அது பிரான்ஸ் நாடே இருளாக போனது. அந்த ஒரே ஒரு கோயிலில் மட்டும் வெளிச்சம் இருந்தது. சரிதானே? இங்கே ஹாலிவுட் பிரச்சனை நடந்தது. அமெரிக்கார் அந்த பணக்காரர் இருந்த இடமே சாம்பலாக போயிட்டு
ஓமா இல்லையா? அப்போ ஆண்டவர் இப்படியாக அவரை சந்திக்காட்டி அழிவும் இருக்குது, சந்தித்த ஆசீர்வாதமும் இருக்குது. இந்த நிகழ்ச்சி நடந்த போது கூட இந்த அமெரிக்காரை எத்தனையோ பைபிள் சாம்பல் கூட படாமல் எரியாமல் இருந்திருக்கு. அங்கே ஆண்டு இருந்திருக்கிறார். கடவுள் பக்தி உள்ள ஒரு மனிதனுடைய வீடு எரியாமல் இருந்திருக்கு. சரியோ, ஒரு அன்னை மரியாளுடைய சுருவம் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே இருந்திருக்கு. ஒரு நற்கருணை பீடமும் நற்கருணையும் அழியாமல் இருந்திருக்கு. அப்போ அங்கே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆண்டவரை சந்திப்பதற்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் மிக முக்கியமானது. நாங்கள்லாம் பிழையினப்பட்டார்கள். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது இதவும் பகலும் தம் பிதாவை சந்தித்தார். ஏன் சந்தித்தார் என்று சொன்னால், அவர் போதித்தார், பிசாசுகளை துரத்தினார், நோய்களை குணமாக்கினார். ஓமா இல்லையா? அதுக்கு எங்கே இந்த வல்லமை கிடைத்தது? பிதாவிடத்தில். அவர் சொல்கிறதை நான் சொல்கிறேன், அவர் செய்ததை நான் செய்கிறேன் என்று சொல்வதற்கு காரணம், அவர் உடனுக்குடன் ஃபீல் பண்ணிக்கொண்டு தன்னை அவர் ஆவியின் வல்லமையால் தம் பிதாவின் வல்லமையால் அடிக்கடி நிரப்பிக்கொண்டே இருந்தார். அந்த நிரப்புவதற்கு அவர் எடுத்து பாவித்த விஷயம் ஜெபம். அந்த ஜெபத்தின் ஊடாக பிதாவை சந்தித்து கொண்டே இருந்தார். சந்தித்ததார் அவர் நிரப்பப்பட்டார். அவருக்கு மிக இலகுவாக இருந்தது பிசாசுகளை வார்த்தையார திரத்துவதற்கு. நாங்கள் திரத்த போனால் ஆசினி தெளிப்போம், குருசை காட்டுவோம், என்னவெல்லாம் சொல்லுவோம். அப்பயும் அது எத்தனையோ விளையாட்டெல்லாம் காட்டும். ஆனால் ஆண்டவருக்கு அது வெறும் சின்ன காரியம். அவரை தேடி வந்த எல்லாருடைய தலையிலையும் கையை வைக்க அவர்கள் குணமானார்கள் என்று பார்க்குறோம். ராயப்பருடைய மாமியாரை போய் கையை தூக்கி விட்டார், எழும்பி பணிவிட செய்கிறார். அது சின்ன காரியம். அந்த சின்ன காரியம் வாரதுக்கு என்ன காரியம்? அவர் பிதாவை ஜெபத்திர தினமும் காலையும் மாலையும் சந்தித்து கொண்டே இருந்தார். எங்களுடைய வாழ்க்கையில் கூட அதிசயங்கள், அற்புதங்கள், செழிப்புகள் எங்களுக்கு கிடைக்க வேணுமா இருந்தால் சரியா? இப்போதைக்கு விதை முளைக்காத மாதிரி தான் இருக்கும், செழிப்பு வராத மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, மூங்கில் எத்தனை வருஷம் செல் முளைச்சி வர்றதுக்கு? மூங்கில் கொட்டையை போட்டு 8 வருஷம் தண்ணி ஊற்றின பிறகுதான் அது வெளியே தரும். ஆனால் ஒரு சில 3 மாதத்துக்கு எத்தனையோ அடி உயரத்துக்கு அது வளர்ந்துடும். 8 வருஷத்துக்கு பிறகு முளைச்ச மரம் சில மாதங்களில் பெருசாக வளர்ந்துடும். அது மாதிரி தான் நாங்கள் செய்கிற ஜெபங்கள் முளைக்காத மாதிரி தான் இருக்கும். விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். எனக்கு தேவைப்படும், அதான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ அப்படியாக அந்த அந்த விசுவாசத்தின் உச்சக்கட்டம் எங்களை மேலே கொண்டு போவோம். இப்போ அது மட்டுமல்ல, நாங்கள் பல இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள். சவேரியார் இக்னேசிய லோயலா சந்தித்தாரன். அவர் துறவரத்துக்கு வந்தார் இல்லை, அவர் வந்தாரா? இந்தியா முழுக்க வேதம் பரவியது என்ன? எத்தனை கூடுதலாக கால்நடையாக சென்று போதித்தவர் அவர் தான் கூண் நடத்த பெற்றது நாங்கள் பார்க்கின்றோம். அன்னை திரேசல் அடிக்கடி நற்கருணை சந்தித்தபடியாக தான் அந்த பணியை செய்யக்கூடியதாக இருந்தது. அப்போ அந்த கடவுளை சந்திப்பதற்கு நாங்கள் எடுக்கிற முயற்சிகள் தான் எங்களை அந்த பிளப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக தனிஜபம், எங்களுக்கு ஒரு இடம், நேரம், காலம், அடுத்தது அதை விட அவரை மறக்காத ஒரு நிலை. எதை செய்தாலும் அவருக்காக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு நாங்கள் செய்யும்போது ஆண்டவர் எங்கள் திட்டங்கள் எல்லாவற்றையும் பல மடங்கு ஆசீர்வதிப்பார். நன்றி. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நான் உந்தன் பிள்ளை என்றோ, நான் உந்தன் பிள்ளை என்றோ. தூரமாக அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நல்ல மேய்ப்பன் நீர்தானே,
ஆட்டுக்குட்டி, நான் உந்தன் ஆட்டுக்குட்டி. லூருமாக அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படியே உள்ளங்களை உயர்த்தி, கரங்களை விரிக்கிறவர்கள் விரித்து, கரங்களை குறிக்கிறவர்கள் குவித்து, நாம் எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க போகின்றோம். இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவர் உங்களுக்காக செயலாற்றுகிறவராக இருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்தில் உங்களுடைய குடும்பத்தின் தேவைகள், உங்கள் பிள்ளைகளுடைய தேவைகள், உங்களுடைய உடல் தேவைகள், உங்களுடைய பொருளாதார தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த நேரத்திலே அதற்காக நாம் ஜெபிக்க போகின்றோம். உங்களுடைய உள்ளத்தில் என்ன தேவைகள் இருந்தாலும் அதை ஆண்டவரை நோக்கி இப்பொழுது சொல்லி, உங்கள் குரல்களை உயர்த்தி, உள்ளங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த விடயத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், இந்த காரியத்துக்காக நான் ஜெபிக்கின்றேன், என் பிள்ளைக்காக மன்றாடுகிறேன், என் குடும்பத்துக்காக மன்றாடுகிறேன், என் வருமானத்துக்காக மன்றாடுகிறேன், என் உடல் சுகத்துக்காக மன்றாடுகிறேன், என் வாழ்வின் மாற்றத்துக்காக நான் மன்றாடுகின்றேன், என் தடைகள் நீங்குவதற்காக, என்னுடைய பிரச்சனை அகலுவதற்காக நான் மன்றாடுகிறேன். நீதாம் இந்த நேரத்தில் எனக்காக செயலாற்றும், என்னை தொடும், என் குடும்பத்திலே வாரும், என் வாழ்வில் வாரும் என்று சொல்லி எல்லோரும் ஜெபிப்போமா இந்த நேரத்திலே. நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு போற்றுகிறோம், உம்மை நன்றியோடு ஆராதிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய திருநாமத்தை நோக்கியே நாம் மன்றாடுகின்றோம், உம்முடைய பரிசுத்த நாமத்தை நோக்கி எங்கள் உள்ளங்களை நாங்கள் உயர்த்துகின்றோம். ஆண்டவரே, எங்கள் குரலுக்கு நீர் செவி சாய்க்கிற ஆண்டவர், எங்கள் மன்றாட்டுக்கு நீர் பதில் கொடுக்கிற கடவுள். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறீரே. கேட்க கூடாதபடி என்னுடைய காதுகள் செவிடாகவில்லை என்று நீர் சொல்லி இருக்கின்றீர். கொடுக்க கூடாதபடி என்னுடைய கரங்கள் முடங்கி போகவில்லை என்று நீர் சொல்லி இருக்கின்றீர். ஆகவே இந்த நேரத்திலே உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதாக இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் எதற்காக இப்பொழுது மன்றாடுகின்றார்களோ அதற்கான பலனை, அதற்கான விடையை இவர்கள் கண்டுகொள்ளும்படி இதோ இந்த நேரத்தில் இப்பொழுது இவர்களுக்காக வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, பரலோக வல்லமை இந்த நேரத்தில் இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று நீர் சொல்லி இருக்கிறீர். கேளுங்கள், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி இருக்கின்றீர். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது எதற்காக மன்றாடுகிறார்களோ அதை இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளுவார்களாக. இந்த ஜெபத்துக்கான பலனை இப்பொழுது பெற்றுக்கொள்ளுவார்களாக. இந்த இடத்திலிருந்து இவர்கள் வீட்டுக்கு போகும் பொழுது உம்முடைய ஆசீர்வாதத்தோடு செல்லட்டும் ஆண்டவரே. நீர் கொடுக்கிற விடுதலையோடு சுகத்தோடு இவர்கள் செல்லட்டும் ஆண்டவரே. எல்லோரும் மன்றாடி கொண்டிருங்கள். இந்த நேரத்திலே நேரலையில் இணைந்திருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் கூட உங்கள் இல்லத்திலிருந்து மன்றாடுங்கள் இப்பொழுது. ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் வீட்டை ஆசீர்வதியும், என் உடலை குணமாக்கும், என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீக்கியறலும். நீங்கள் மன்றாடுங்கள், ஆண்டவர் உங்கள் மன்றாட்டுக்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளில் நாங்கள் கேட்டது போல உம்முடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் தாம் இவர்களை சந்திப்பீராக, இவருடைய மன்றாட்டுக்கு பதில் கொடுப்பீராக. ஆண்டவரை எதற்காக இவர்கள் ஜெபிக்கின்றார்களோ அந்த தேவையை சந்தித்து இவர்களை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படி நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, உம்முடைய பிரசன்னம் இறங்கி வருவதாக. தூய ஆவியின் வல்லமை இப்பொழுது இவர்களை ஆட்கொள்ளுவதாக. அந்தகார வல்லமைகள் அகன்று போவதாக. இவர்கள் மேல் இருக்கிற கட்டுக்கள் நீங்கி போவதாக. இவர்கள் மேல் இருக்கிற பாரங்கள் அகன்று போவதாக. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி போவதாக. ஆண்டவரை வறுமைகள் அகன்று போவதாக. ஆண்டவரை இவருடைய குடும்பங்களே வற்றி போயிருக்கிற ஆசீர்வாதங்கள் மீண்டும் ஆண்டவரை பொங்கி எழுந்து வருவதாக. இவருடைய குடும்பங்களே வற்றி போயிருக்கிற சமாதானம், வற்றி போயிருக்கிற உடல் சுகங்கள் மீண்டும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களுக்கு கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தினால் இவருடைய குடும்பங்களுக்குள்ளே உம்முடைய ஆசீர்வாத ஊற்று இப்பொழுதே ஊற்றெடுக்க ஆரம்பிப்பதாக. இவருடைய குடும்பங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான தீமைகளும் அகன்று போய் நன்மைகள் பெருகுவதாக, நன்மைகள் பெருகுவதாக, நன்மைகள் பெருகுவதாக. இவருடைய இல்லங்களுக்குள்ளே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் மகிழ்ச்சி தோன்றுவதாக, விடுதலை தோன்றுவதாக, வெற்றி தோன்றுவதாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவருடைய இல்லங்களுக்குள்ளே செழிப்பு தோன்றுவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருநாம மகிமை அடைவதாக, உம்முடைய புகழ் ஓங்கி வருவதாக. இவருடைய வீட்டுக்குள் இருக்கிற அழுகுரல் நீங்கி போவதாக. இவருடைய குடும்பத்துக்குள் இருக்கிற எல்லா விதமான பற்றாக்குறைகளும் அகன்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால் இவர்
இவர்கள் தலை நிமிர்ந்து நிற்பார்களாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பார்களாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்கள் மற்றவர்களுக்கு வாரி வழங்குகிறவர்களாய் மாறுவார்களாக. உம்முடைய ஆசீர்வாதத்தினால் இவர்களுக்கு தேவையானதுக்கு மேலாக ஆண்டவர் இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைப்பதாக. இவர்களுக்கு தேவையானதுக்கு மேலாக இவர்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைப்பதாக. ஆண்டவரே, இவருடைய வருமானத்திலே இவர்களுடைய செலவுகள் எல்லாம் போய் இவர்களுக்கு மிஞ்சுவதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு மிஞ்சுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று சொல்லி இருக்கின்றீர். ஆகவே நாங்கள் இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கதவை எங்களுக்காக திறப்பதற்காக நன்றி கூறுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு பாதம் எனக்கு போதும், இந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன், நான் கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இரவும் பகலும் வேத வசனம், இரவும் பகலும் வேத வசனம் தியானம் செய்திடுவேன், நான் தியானம் செய்திடுவேன். தூரமாக இயேசு பாதம் எனக்கு போதும். ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை சந்திக்கின்றார், உங்கள் பிள்ளைகளை சந்திக்கின்றார், உங்கள் தேவைகளை அவர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றார். எந்த நாளும் ஆனந்தமே. காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுகை போல் பறப்பேன், நான் கழுகை போல் பறப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. எந்த நாளும் ஆனந்தமே. இறுதி ஆசீர்வாதத்துக்காக நாம் சிரம் தாழ்த்துவோம். ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுதும் உங்களை வழிநடத்துவதற்காக உங்களுக்கு முன்னும், எப்பொழுதும் உங்களை பாதுகாப்பதற்காக உங்களுக்கு பின்னும், எப்பொழுதும் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு மேலும் இருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆண்டவர் விட்டு சென்ற சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளுவோம்.